ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி உள்ளன் த்ரெட்டை வச்சு நம்ம வந்துட்டு குண்டு மல்லி கோர்த்து எடுக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இது வச்சு கோர்க்கும் போது. இந்த மாதிரி நூல் வந்துட்டு ஈஸியாக கடைங்கள்லேயே கிடைக்குது, ரேட்டும் கம்மி தான். இதை வச்சு நம்ம இந்த மாதிரி ரோஸ் மாதிரி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எந்த கலர் நூல் வேணாலும் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கான கலரில் கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரெட் கலர் நூல் எடுத்துக்கிறேன். இந்த நூலோட இந்த முதல் பகுதியில் நம்ம 2 விரல் இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம ஒரு 20 சுற்று சுற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாகவே 20 சுற்று சுற்றிக்கலாம். 20 சுற்று சுற்றி கட் பண்ணோமா ரோஸ் ரெடி ஆயிரும். 20 சுற்று சுற்றிட்டு அதோட மேல் பகுதியில் மிச்ச நூலை கட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்துட்டு கொஞ்சம் அது வந்து முடி போடுறதுக்காக கொஞ்சம் நூல் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அப்படியே மெதுவாக கையால் வச்சு லேசாக இழுத்தமாகவே வந்துடும். இந்த மாதிரி அதோட கொனை பகுதியில் அதோட கடைசி பகுதியில் இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து ஒரு 2 டைம் நூலை சுற்றிட்டு டைட்டாக முடிச்சு போட்டுடலாம். நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுருங்க. இந்த மாதிரி லாஸ்ட் அந்த கடைசி பகுதியில் கொஞ்சோண்டு நூல் விட்டு முடிச்சு போட்டோமா போதும். முடிச்சு போட்டு இந்த மாதிரி மேலே இருக்குது இல்லைங்களா, நல்லா பெருசாக விட்டுருக்குறோம் இல்லைங்களா, அந்த நூலில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னாலும் நல்லா ஈவனாக ஒரே மாதிரி சமமாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி நம்ம சமமாக கட் பண்ணிக்கலாம். சமமாக கொஞ்சம் நூல் வந்து முன்ன பின்ன பெருசாக சின்னதாக இருக்கும், அதெல்லாம் நம்ம சரி சமமாக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது நல்லா ஒரே மாதிரியே அழகாக ஒரு ரோஸ் மாதிரி கிடச்சிக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி இது கட் பண்ணுறது. 20 சுற்று சுற்றிட்டு கட் பண்ணோமா ஒரு ரோஸ் சைஸில் வரும். அதுக்கு அதிகமாகவும் சுற்ற வேண்டாம், கம்மியாகவும் சுற்ற வேண்டாம். இன்னொன்று நான் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். நான் முன்னே சுற்றினது வந்துட்டு பூக்கட்டை தெரியாதவங்க வந்து அந்த மாதிரி சுற்றிக்கலாம். இதே பூக்கட்டை தெரிஞ்சவங்களா இருந்தால் மறுபடியும் இதே மாதிரி 20 சுற்று சுற்றிட்டு 20 சுற்று சுற்றிட்டு அப்படியே நம்ம கழட்டிட்டு சாதாரணமாக நம்ம பூ கட்டுவோம் இல்லைங்களா, அதே மாதிரியே கட்டிக்கலாம். அது எப்படி கட்டுறேன்னு பாருங்கள். மேலே ஒரு சுற்று சுற்றிட்டு அப்படியே நார்மலாக பூ கட்டுற மாதிரி இந்த மாதிரி 2 முடி போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸி. அதை விட அது வந்து பூ ஒரு சிலருக்கு கட்ட தெரியாது இல்லைங்களா, அதுக்காக தான் அந்த மாதிரி நான் கட்டி காமிச்சேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம பூ கட்ட போகிறதில்ல, கோர்த்து தான் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரே சமமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். எந்த கலர் நூலில் வேணாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்மளுக்கு வேணுங்கிற எத்தனை வேணுமோ அத்தனை ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு சின்ன சைஸ் ஊசி கீழே போட்டிருக்கிற நூலும் உள்ள நூல்லையே போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு குண்டு மல்லி கோர்க்கும் போது நம்ம ஊசி நூலில் கோர்த்தோம்னா சுற்றிட்டு ஒரே பக்கமாக வந்துடும், பர்ஃபெக்டாக கோர்க்க முடியாது. இந்த மாதிரி உள்ள நூலில் கோர்த்தோமா நம்ம எப்படி கோர்த்து கடைசி வரைக்கும் கொண்டு போகிறோமோ அதே மாதிரியே இருக்கும். இது வந்துட்டு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டில் ஒரு கண்ணி கட்டிக்கலாம். சாதாரண பூ கட்டுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு கண்ணி கட்டிக்கலாம். அப்படி பூ ஃபஸ்ட்டில் கட்ட தெரியல அப்படின்னா நம்ம ரோஜா பூ காம்போ ஒரு ஏதாவது அந்த மாதிரி இருந்தால் நம்ம லாஸ்ட்டில் ஒரு முடி போட்டுட்டு அதை ரோஜா பூ காம்போ வந்துட்டு கோர்த்துட்டு அதிலேருந்து நம்ம குண்டு மல்லி கோர்க்க ஆரம்பிச்சிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி 2 கண்ணி கட்டிட்டு நம்ம குண்டு மல்லி வந்து ஒவ்வொரு குண்டு மல்லியும் அந்த மாதிரி கோர்த்துக்கலாம். கோர்க்கும் போது இந்த மாதிரி நான் கோர்க்குறேன் பாருங்கள், ஆப்போசிட்டாக கோர்த்துக்காங்க. இந்த மாதிரி இந்த பக்கம் ஒன்றுனா இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்றுனா அந்த பக்கம் ஒன்று, அந்த மாதிரி கோர்த்து எடுக்கும்போது நம்மளுக்கு ரவுண்டாக அழகாக கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் கோர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நூலில் ரெடி பண்ண ரோஸை வச்சுக்கலாம். அந்த ஆர்டிஃபிஷியல் ரோஸாக இருக்கட்டும், அந்த குட்டி குட்டியாக இருக்குது இல்லைங்களா, அதுவாக இருக்கட்டும். அப்புறம் நிஜமான ரோஸ் வந்துட்டு பட்டன் ரோஸு, இதெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்க மாட்டேங்குது. கடைகள்லேயே லூஸில் தர மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆர்டிஃபிஷியல் ரோஸ் இப்போ நல்லா பெரிய கடைகளில் தான் கிடைக்குது, சின்ன கடைகள்லாம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நம்ம இந்த மாதிரி நூலில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோமா நம்ம அப்பப்போ கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு நம்ம பூ காஞ்ச பின்னாடி இந்த ரோஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோமா கூட நம்ம அடுத்தடுத்து பூ கோர்க்கும் போது இந்த நூல்லையே நம்ம இந்த நூலில் ரெடி பண்ண ரோஸையே வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வந்து நல்ல நெருக்கமாக இந்த சிகப்பு கலர் நம்ம நூலில் ரெடி பண்ண ரோஸ் நல்லா நெருக்கமாக வேணுனாலும் குண்டு மல்லி கொஞ்சம் ஒரு 10 மொக்கு கோர்த்துட்டு அப்புறம் நெருக்கமாக வச்சுக்காங்க. இல்லை கொஞ்சம் தள்ளி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னாலும் தள்ளி கோர்த்துக்கலாம். நம்மளுக்கு எப்படி விருப்பமோ அதே மாதிரி கோர்த்து எடுத்துக்கலாம். கோர்த்தாச்சு. அவ்வளோதான். பாருங்கள், நிஜமான பட்டன் ரோஸ் வச்ச மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரியே எல்லா பூக்களையும் கோர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம நூலால் ரெடி பண்ண ரோஸை எவ்வளோ தூரத்துக்கு ஒன்று வைக்கிறேன்னு பாருங்கள். அதை எப்படி கோர்த்து எடுக்கிறேன்னு பார்த்துக்கங்க. இந்த மாதிரி அந்த சின்ன குட்டி ரவுண்டு செஞ்சோம் இல்லைங்களா, அதில் வந்துட்டு கேப் இருக்கும், அந்த கேப்லேயே கோர்த்துக்கலாம். நம்ம கோர்க்கும் போதே இந்த ரெட் கலரு நூலில் செஞ்ச ரோஸை கூட ஆப்போசிட்டாக வச்சு கோர்த்துக்கலாம் கட்டுற மாதிரி. ஆனால் இந்த மாதிரி அங்கோன்னு இங்கோன்னு இருக்கிற மாதிரி கோர்த்தமாக நல்லாயிருக்கும், அங்கங்கே சிகப்பாக இருக்கிற மாதிரி.
அது நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம மாலை கட்டுற மாதிரி கட்டினோம்னா ஒரு குண்டு மல்லி மொக்கு உருவிக்கிச்சுன்னா கூட தொடர்ந்து கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கிட்டோமா உள்ள நூலில் பர்ஃபெக்டாக நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரியே இருக்கும். இந்த நூலும் பார்த்தீங்கன்னா சாதாரண மல்லிகை கடைகள்லேயே கிடைக்குது. இந்த நூல் கண்டு வந்துட்டு ஒரு நூல் கண்டு 2 ரூபா, ஒரு பேக்கெட்டில் 10 கண்டு இருக்குது. 20 ரூபா தான் ஒரு பேக்கெட்டு. அந்த பேக்கெட்லேயே நம்மளுக்கு 10 வகையான கலர் வந்துடுது. நம்ம அது வந்து எந்த கலர் பிடிச்சிருக்குதோ அந்த கலரில் நம்ம கோர்த்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளம் கோர்த்துட்டு கடைசியில் 2 கண்ணி கட்டிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கட்டணும் இல்லைங்களா, அதே மாதிரியே கட்டிக்கலாம். அப்படி கட்ட தெரியலனா ரோஜா காம்பை கோர்த்துட்டு நார்மலான ஒரு முடி போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 கண்ணி நல்லா உருட்டி வச்சு டைட்டாக கட்டிக்கோங்க கடைசி பக்கம். கட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப சூப்பராக நீட்டாக இருக்கும், நல்லா நெருக்கமாக இருக்கும். உள்ள நூலில் கோர்த்ததுனால அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அடுத்த டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், கட்டி முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.